பேசி என்னை மாட்டி விட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாத ஆடியோ லான்ச்னா எவ்வளோ பெருசாக இருக்கும்னு. ஸோ இப்போ ஆடியோனா நான் தான் ரொம்ப கம்மியாக பேசுவேன். பட் வேறு வழியில் ஐ ஹாவ் டு டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கொடுத்தாகணும். இந்த படத்தில் ஓகே, ஐ வுட் லைக் டு தேங்க் த லிரிக்ஸ் ரைட்டர்ஸ். ஏன்னா ஒரு காம்படிஷன் வச்சோம். அந்த காம்படிஷனில் வின் பண்ணவங்க தான் பாட்டு எழுதியிருக்காங்க. ஸோ எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு தெரியல. சவுந்தர், ஜில் ஸ்ரீ, சிக்கந்தர். ஸோ இந்த வாடி மாட்டி அவர் தான் எழுதுறாரு. அண்ட் ஸோ இது ஏன்னா இந்த படத்தில் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கான டீம். நீங்கள் பார்த்த அவுட்புட் எல்லாமே வந்து இது வரைக்கும் ஸ்க்ரீனில் நேம் வராத பட் வரணும்னு ஆசைப்படுற, இன்னும் கொஞ்ச நாளில் ரொம்ப நாள் அடிக்கடி நீங்கள் பார்க்க போகிற டேலண்டட் பீப்புளோட கிரியேஷன். ஸோ ப்ளீஸ் வி நீட் யுவர் சப்போர்ட். ஏன்னா ஆடியோ லான்ச்சஸ்னால் நம்மளே நானே இங்கே நிறைய அட்டன் பண்ணி இப்போ நீங்களும் இப்போ நிறையா பார்த்துருப்பீங்க. தெல் பி லைக் ஆல்வேஸ் ஒரு காமன் ஃபார்மேட் இருக்கும். ஸோ இந்த படம் கொஞ்சம் நல்லா வந்திருக்கு, நல்லா வரல அப்படின்லாம் நாங்கள் ப்ராமிஸ் பண்ணல. அது கண்டிப்பாக நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சுப்பீங்க. பட் மோர் தென் நாங்கள் ரொம்ப பிடிச்சி எல்லாருமே ஒன்றா சந்தோஷமாக வேலை பார்த்துருக்கோம். இப்போது இந்த டீம் மாதிரி தான். அண்ட் ஸோ ஒரு கிரேசியான ஃபில்ம். ஸோ ஆடியோ லான்ச் ஜென்ரலாக ஓகே, திரும்பவும் ஒரே மாதிரி பண்ண வேண்டாம், ஏன்னா ஒரு மோனோட்டோனஸாக ஆகிட்டுருக்கு. ஸோ ஏன்னா கமல் சார் பார்த்தீங்கன்னா உத்தம் வில்லனுக்கு சிடி நான் எடுத்துகிட்டு வரும்போது வேண்டான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. ஸோ அந்த மாதிரி எதா பண்ணணும் அப்படிங்கும்போது தான் இந்த ஐடியா வந்துச்சு. சென்னை டு சிங்கப்பூர். அண்ட் எக்ஸாக்ட்லி எங்களுக்கு அமைச்ச மாதிரி சென்னைலேருந்து சிங்கப்பூருக்குள்ளே மொத்தம் 6 நாடு இருந்துச்சு. எங்கள்கிட்ட 6 சாங் இருந்துச்சு. ஸோ வி ஆர் டிரைவிங் நவ். ஸோ வி நீட் யுவர் சப்போர்ட். எங்களுக்கு சப்போர்ட்டை தாண்டி வி நீட் யுவர் ப்ரேயர்ஸ். ஏன்னா எல்லாருக்குமே ஃபேமிலி இருக்குது, 5 பேர் போகிறோம். ஸோ அண்ட் ஆக்சுவலி ஒருத்தங்களுக்கு தவிர 4 பேர் மேரீட். ஸோ உங்களுக்கு தெரியும் வீட்டில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், டென்ஷன் இருக்கும்னு. ஸோ ப்ளீஸ் ப்ரே ஃபார் அஸ். அண்ட் ஓவரால் மிஸ்ஸிங் அஞ்சு. ஷீ இஸ் நாட் வெல் இன் மார்னிங்ல. ஷி வாஸ் லைக் ரொம்ப இல்லை அப்படின்னு. அஞ்சு, are you there? She left. Okay. So she is the actress. So we need your support. Thanks a lot. Thank you. இல்லை எங்களுக்கும் தெரியாது. கூகுள் 4.5 days காட்டுச்சு. ஸோ 4.5 days. ஸோ அதை நம்பி தான் நான் தெரியாமல் போஸ்ட் பண்ணிட்டேன் ஃபேஸ்புக்கில். அப்புறம் தான் தெரிஞ்சது அது நான்ஸ்டாப் 24 hours 120 போனால் தான் ரீச் பண்ண முடியும்னு. ஸோ நாங்கள் எஸ்டிமேட் பண்ணுறது 18 to 20 days. தட் காட்ஸ் கிரேஸ் எவ்ரிதிங் இஸ் ஸ்மூத். அண்ட் யாருக்கும் உடம்பு சரியில்லாமல், டைரக்டருக்கு மெயினாக உடம்பு சரியில்லாமல், அவர் தாடி வளர்ந்து எல்லாம் இருந்தா. மொத்தம் 6 countries. ஸோ ஃபர்ஸ்ட் சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ இந்த வாடி இப்போது ரிலீஸ் ஆகிடுச்சு ஐடியூன்ஸில், யூடியூப்லேயும். அண்ட் பூட்டான் ரீச் ஆகும்போது செகண்ட் சாங் போடான்னு ஒரு சாங். தேர்ட் சாங் மியான்மர் ரீச் பண்ணும்போது ரிலீஸ் ஆகுது போகாதுன்னு ஒரு சாங். தாய்லாந்து ரீச் பண்ணும்போது டெக்ஸஸ் போகிறேன் அப்படின்னு ஒரு சாங். தென் மலேசியா வரும்போது கன் இன் தம் அப்படின்னு ஒரு சாங். அண்ட் லாஸ்ட் சிங்கப்பூர் ரீச் ஆகும்போது ரோரோ ரோச்சினி சாங். ஸோ மொத்தம் 6 countries, 6 songs. ஓகே, தேங்க்ஸ். என்னை பார்த்து கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ. ஓகேண்ணா. ஓகே, ஹாய். என் பேர் கோகுல். சென்னை டு சிங்கப்பூரில் ஹீரோவாக நடிச்சிருக்கேன். இன்றைக்கி தான் ஆடியோ லான்ச் ஆரம்பிக்கிறாங்க, ஆடியோ ட்ரைவ் ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி வாடின்னு சொல்லி ஒரு சாங் ரிலீஸ் பண்ணாங்க. இன்றைக்கி டர்க்கியில் ஷூட் பண்ண பாட்டு, ஜிப்ரான் சாரோட மியூசிக். அப்போ சொல்லவே தேவையில்ல, பாட்டு செம்மையாக இருக்குது. படம் ஸ்கிரிப்ட் பற்றி சொல்லணுன்னா க்ரேஸியான ஸ்கிரிப்ட், ஆக்ஷன், ரொமான்ஸ், காமெடி எல்லாமே இருக்குதுல்ல. பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். சென்னை டு சிங்கப்பூரோட டைரக்டர் பேசுகிறேன். படம் எதை பார்த்து சென்னை டு சிங்கப்பூர் படம் சென்னையிலேருந்து ஒருத்தர் சிங்கப்பூருக்கு கிளம்பி தன்னோட கனவை தேடி போகிறான். அதான் ஸ்கிரிப்ட், கதை எல்லாமே ஜாலியாக இருக்கும், ஃபன்னாக இருக்கும். நீங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். முக்கியமாக இன்றைக்கி நாங்கள் ஆடியோ லான்ச்சில் நாங்கள் ஆடியோ ட்ரைவ்னு ஒரு கான்செப்டில் இன்றைக்கி நாங்கள் உருவாக்கியிருக்கோம். இது ஜிப்பானோட ஐடியா. மேட்ரு என்னென்னா, நாங்கள் சென்னையிலேருந்து சிங்கப்பூருக்கு ரோடு மூலியமாக போகிறோம். எஸ், ரோடு இருக்குது. மொத்தம் 6 நாடு இருக்குது. இந்தியா, பூட்டான், மியான்மர், தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர். ஒரு நாட்டும் தாண்டும் போது ஒரு சாங்காக உலகமெங்கும் ரிலீஸ் ஆகும். நாங்கள் நாட்டை தாண்டாட்டி
சாங்ஸ் ரிலீஸ் ஆகும். ஸோ நாங்கள் நாட்டை தாண்டும் நல்லபடியாக வேண்டிக்கோங்க. முக்கியமாக ஃபுல் டிரைவ் அந்த ஃபுட்டேஜ் எல்லாமே நாங்கள் ஷூட் பண்ணி தினமும் நாங்கள் ஃபேஸ்புக்கில் பேஜில் அப்லோட் பண்ணுவோம். சென்னை டு சிங்கப்பூர் ஃபேஸ்புக் ட்விட்டர் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ பாடல்களை கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகேண்ணா. அனைவருக்கும் வணக்கம். நான் பாடலாசிரியர் சவுந்தரராஜன். சென்னை டு சிங்கப்பூர் திரைப்படத்தில் வாடி வாடி அப்படிங்கிற பாடல் மற்றும் 6 நாடுகள் வழியாக இந்த திரைப்படத்துடைய 6 பாடல்களை வெளியிடக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இன்னைக்கு நடிகர் சூர்யா அவர்களோட ஃப்ளாக் ஆஃபில் நடக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வாடி வாடி அப்படிங்கிற பாடல் இன்னைக்கு வெளியாகிருக்கு. ரசிகர்கள் அனைவருக்கும் இது ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும். ஏன்னா ஜிப்ரன் அவர்களுடைய இசையிலிருந்து ஒரு அற்புதமான பாடல். இந்த படத்தினுடைய 6 பாடல்களுமே வந்து ஒவ்வொரு விதமான புதுமையான பாடல். இந்த ஆடியோ டிரைவ் இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையவும், படம் வந்து நல்லபடியாக அமையவும், இந்த பாடல் கண்டிப்பாக சக்ஸஸ் அமையும். நன்றி.